கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 10வது வசனம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதிருகிற கர்த்தர் சொல்லுகிறார். சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், நாம் வாழ்கின்ற வாழ்க்கை, செய்கின்ற தொழில் எல்லாம் நமக்கு ஏற்றாற்போல் இல்லாமல் போனாலும் கூட கர்த்தருடைய கிருபை நம்மை விட்டு ஒருபோதும் விலகாது. உங்களுக்கு சமாதானமே இல்லை, பிள்ளைகளினால் தினமும் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மேல் வைத்துக் கொள்கிற நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். கர்த்தருடைய கிருபை மட்டும்தான் நம்மை விட்டு விலகாத கிருபை, நம்மை பாதுகாக்கிற கிருபை, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் அரவணைத்து வழி நடத்துகிற கிருபை. நாம் கர்த்தரை குறித்து முழு நம்பிக்கையுடையவர்கள். என்ன நேர்ந்தாலும் நம்பிக்கையோடு இருப்பார்கள். அவர்கள் பயப்பட மாட்டார்கள். பூகம்பத்திலும் சூறாவளியிலும் கொள்ளை நோயிலும் பயங்கரமான அணு ஆயுத போரிலும் கர்த்தர் நம்மோடு இருப்பதால் பயப்பட தேவையில்லை. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கிருபை நம்மை விட்டு விலகாமலும் என் உண்மையில் பிசகாமலும் இருப்பேன், என் உடன்படிக்கையை மறவாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை அனுதினமும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெறாமலும் இருக்கும். உண்மையில் மனதிருக்கிற கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், துன்பங்கள், கண்ணீர், கவலைகள் எல்லாவற்றிலுமிருந்து கர்த்தர் விடுதலை தருவார். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.